என்னப்பா ரொம்ப நேரமாக என்னத்தை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க? இல்லைப்பா, இது வரைக்கும் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதா சொல்கிறாங்க. அதில் சில நபிமார்கள் நமக்கு தெரியும். மிச்ச நபிமார்கள்லாம் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். அதை நீ எவ்வளோ நாள் தேடினாலும் அது உனக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு ஆன்சர் இருந்தால் தானே கிடைக்கும். முதல்ல இந்த 1,24,000 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸே தப்பு. இப்போ நபிமார்களுடைய எண்ணிக்கை இவ்வளோதான் அப்படிங்கிறது யாருனால சொல்ல முடியும்? அவங்கள இந்த உலகத்துக்கு அனுப்பின அல்லாஹ்னால மட்டும்தானே சொல்ல முடியும். ஆனால் இந்த நபிமார்களுடைய எண்ணிக்கை இவ்வளோதான் அப்படிங்கிறத அல்லாவும் சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா எந்த ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆதாரங்களும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நிறைய நபிமார்களை அனுப்பியிருக்கான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்திற்கு அல்லாஹ் நிறைய நபிமார்களை அனுப்பியிருக்கான். இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரவேல் சமூகத்திற்கு அல்லாஹ் நிறைய நபிமார்களை அடுத்தடுத்து அனுப்பியிருக்கான். அல்லாஹ் குரான்ல சொல்றான், நான் உங்களுக்கு சில நபிமார்களுடைய வரலாறு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய நபிமார்களுடைய வரலாறு சொல்லல அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம 1,24,000 நபிமார்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? ஆமாப்பா, அதுவும் கரெக்டு தான். ஸோ அதனால எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது.